வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் பார்த்தா ஒரு அற்புதமான ஒரு முருகன் கோயிலுடைய வீடியோ தாங்க பார்க்க போகிறேன். கண்டிப்பாக வாங்க, அந்த முருகன் நண்டால அழகன் தாங்க அந்த கோயில் தாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, அழகன் என்றாலே முருகன் தாங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தோம்னா, திருவண்ணாமலை மாவட்டம் போலூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய கலசப்பாக்கத்தில் சுமார் 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய நட்சத்திர கோயில் என்ற ஊரில் தாங்க இருக்குது. இந்த கோயில் தான் வந்து நடுக்குன்று என்ற இடத்துல வந்து பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் வீட்டு இருக்காருங்க. இந்த ஆலயம் பார்த்தோன்னா சுமார் 1200 ஆண்டுகளுக்கு முன்பு தோற்றுவிக்கப்பட்டதாக சொல்லப்படுதுங்க வரலாறுல. இந்த ஆலயத்துக்கு பார்த்தோன்னா சுயம்பு சிவசுப்பிரமணிய ஆலயம்னு சொல்லிட்டு பெயர் வச்சுருக்காங்க. இந்த ஆலயம் பார்த்தோம்னா சுயமாகவே உருவானதாக சொல்லப்படுதுங்க. முன்பு ஒரு காலத்தில் வந்து முருகப்பெருமானுக்கு வந்து பிரம்மகத்தி தோஷம் பிடிச்சதாகவும், அந்த தோஷத்தை நீக்குவதற்காக அவங்களுடைய தாயார் பார்வதி தேவி வந்து இந்த ஆலயத்தில் வந்து 48 நாட்கள் வந்து பூஜை செஞ்சு அதன் மூலிமா வந்து அவருக்கு பிரம்மகத்தி தோஷத்தை வரலாறு சொல்லப்படுதுங்க. அதனால் இந்த ஆலயம் வந்து மிக ஒரு அற்புதமான ஒரு சிறப்புலாம் இருக்குங்க. இந்த மலையின் மீது நீங்கள் ஏறி நின்று பார்த்தீங்கன்னா 2 அதிசயங்கள் உங்கள் கண்ணுக்கு தெரியுங்க. அது என்ன அதிசயம் சொல்லிட்டு நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. இந்த ஆலயத்தில் பார்த்தோன்னா வந்து முருகப்பெருமான் வந்து வள்ளி தேவியானோட 2 பேரோட காட்சி அளிக்கிறாருங்க. இந்த காட்சி பார்த்தா நம்ம திருத்தணியில் பார்க்கக்கூடிய காட்சி தாங்க. கண்டிப்பாக உங்களில் நிறைய பேருக்கு திருத்தணி போகிறதுக்கு டைம் இல்லைன்னா இந்த ஆலயத்துக்கு வாங்க. திருத்தணியில் போகக்கூடிய ஒரே எஃபெக்ட் இந்த இடத்துல இருக்குங்க. இந்த முருகப்பெருமானுக்கு பார்த்தீங்கன்னா 2 வழிகள் இருக்குது மேலே ஏறத்துக்கு. நீங்கள் படிக்கட்டுலேயும் போகலாம். படிக்கட்டுக்கு பக்கவாட்டில் வந்து நம்ம மாநிலத்தில் இருக்கிற மாதிரி வாகனத்துலேயும் மேலே போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த ஆலயம் பார்த்தோன்னா நீங்கள் மேலே ஏறி நின்று பார்த்தீங்கன்னா பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு வியூ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து திருமணங்கள் அதிகமாக முகூர்த்த நடக்குதுங்க. இந்த முருகப்பெருமானுடைய ஆலயம் பார்த்தீங்கன்னா 1200 ஆண்டுகளுக்கு முன்பு உருவானாலும் மக்கள் எல்லாருமே பார்த்தோம்னா இந்த ஆலயத்தில் வந்து இந்த பகுதியில் இருக்க மக்கள் வந்து பெரும்பாலும் வந்து இந்த ஆலயத்தில் தான் எல்லாருடைய நிகழ்ச்சிகளும் செஞ்சிட்ருக்காங்க. முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இந்த வீடு வந்து இடம்பெறலைங்க. கண்டிப்பாக அது என்னென்னு தெரியல. அதுக்கு பதிலாக வந்து திருத்தணி வந்து அறுபடை வீடுகளில் ஒரு வீடு 6வது வீடாக இருக்குங்க. இந்த ஆலயம் பார்த்தோன்னா மிகவும் ஒரு பழமையான ஆலயம் கூட. இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு வந்து இந்த ஆலயம் வந்து மிக ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்க. நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஆலயத்துக்கு வாங்க. இந்த ஆலயத்தினுடைய தகவல்கள் வந்து நிறைய தகவல்கள் இருக்குங்க. இந்த ஆலயத்தை பற்றின சிறப்புகளும் அம்சங்களும் நீங்கள் வந்து பிரமிக்கக்கூடிய அளவுக்கு இருக்குங்க. மிகவும் அடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நம்ம சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வந்து இந்த அதிசயங்கள் சொன்னால் அந்த அதிசயம் என்னன்னு சொல்லிட்டு நம்ம காட்டுறேங்க.